மகா கிட்ட இருந்து போன் வந்த போது நான் அங்க இல்ல. இளவரசி தான் பேசியிருக்கா. இன்னும் இவ குழப்பத்துல தான் இருக்கா. இளவரசி, என்னாலையும் நம்ப முடியல. இளவரசி, மகா எங்க இருந்து போன் பண்ணா? தெரியலங்க. அட்லீஸ்ட் அந்த போன் நம்பர்? அது ஒரு பிரைவேட் நம்பர்னு வந்தது. அந்த கால் கட் ஆனதுக்கு அப்புறம் நான் திரும்பி பண்ணி பார்த்தேன். ஆனா கால் போகல. மகா என்னதான் சொன்னா? உங்களுக்கு ஜெயில ஆபத்து இருக்குன்னு சொன்னா. அந்த விஷயம் அவளுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. இளவரசி, நீ சொல்றது எல்லாமே முன்னுக்கு பின் முரண்பாடா இருக்கு. நான் ஜெயில இருக்கிற விஷயம் நீ சொல்லிதான் மகாவுக்கு தெரியும்னு சொன்னேன். ஆனா ஜெயில இருந்தா என் உயிருக்கு ஆபத்துன்னு மகா சொன்னதா சொல்ற. அது எப்படி? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. குழப்பமா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் மகாவை கொலை பண்ணிட்டு குற்றவாளியா ஜெயில இருக்கேன்னு சொன்னா மகா நிச்சயமா நான் இப்பவே கிளம்பி வரேன்னு தான் சொல்லுவா. வர முடியாதுன்னு சொல்ல மாட்டா. ஒருவேளை அப்படி சொன்னா அது மகா கிடையாது. உன்கிட்ட பேசினது மகாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னங்க பேசுறீங்க? பேசுனது மகாவா இல்லையாங்கிற அளவுக்கு கூட எனக்கு வித்தியாசம் தெரியாதா என்ன? அதுக்கு சொல்லலாமா? இப்ப போன்ல டெக்னாலஜிலாம் நல்லா டெவலப் ஆயிருக்கு. ஆம்பளை கூட பொம்பளை குரல்ல பேச முடியும். இருக்கலாங்க, நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சத்தியமா அது மகாதாங்க. வேற யாரோ ஒரு எக்ஸ்பர்ட் மகா குரலை இமிட்டேட் பண்ணி அப்படியே பேசிருக்கலாம் இல்லையா? வேற யாரோ எதுக்காக அப்படி பேசணும்? அதனால அவங்களுக்கு என்ன யூஸ்? இல்ல, நமக்கு வேண்டாதவங்க, நம்ம எதிரிங்க, ராஜசேகர் குரூப் ஆளுங்க. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இருந்தாலும் உங்க உயிருக்கு ஜெயில ஆபத்துன்னு எதுக்கு சொல்லணும்? நாம எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்ல வேண்டிய தேவையே இல்லையே எங்க முதல்ல. இதுவும் ஒரு நல்ல பாயிண்ட் தான். இப்ப எதுக்காக திடீர்னு போன் கால் வந்தது? இந்த போன் காலோட நோக்கம் என்ன? எனக்கு என்னமோ பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்குன்னு தோணுதுங்க. யாருக்கு? எனக்கா? உங்களுக்கு, எனக்கு, நம்ம குழந்தைக்கு, நம்ம குடும்பத்துக்கு. என்னம்மா உளறிட்டு இருக்க? இல்லங்க, உள்ளுணர்வு அப்படிதான் சொல்லுது. அதே உள்ளுணர்வு தான் மகாதா போன் பண்ணிருப்பான்னு சொல்லுது. சரி, அவ கடைசி வரைக்கும் எங்க இருக்காங்கிற விஷயத்த சொல்லவே இல்லையா? இல்லங்க, ஆனா ஏதோ சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன்னு சொன்னா. கடைசியா கூட என்னமோ சொன்னாங்க. கடைசியா என்னமோ சொன்னா. அதுக்கப்புறம் கடைசியா அவ போனை வைக்கும்போது ஆன அலற சத்தம் கேட்டுச்சு. அப்படின்னா யாரோ அவளை பிடிச்சு தள்ளுற மாதிரி, யாரோ அவளை அடிக்கிற மாதிரி. ஏய், என்கிட்ட நீ இதை சொல்லவே இல்லையே. ஐயோ, எனக்கு ஒரே பதட்டமா இருந்தது. எனக்கு எதுவுமே சரியா ஞாபகம் இல்ல. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் ஞாபகத்துக்கு வருது. ப்ளீஸ் பதட்டப்படாம கொஞ்சம் கொஞ்சமா யோசி. அவ பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். ஆமா இளவரசி, ஒருவேளை அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு ஏதாவது பூடகமா சொல்லிருக்கலாம்ல. என்னமோ சொன்னா. என்ன என்ன சொன்னா? கடைசி அவ போனை வைக்கும்போது ஏதோ தேதி சொன்னா. என்ன தேதி? அக்டோபர். அக்டோபர்? அப்படிதாங்க எனக்கு கேட்டுச்சு. அந்த மாதிரி தான் ஏதோ சொல்ல வந்தா. அக்டோபரா? நிச்சயமா தெரியுமா? ஞாபகத்துக்கு 8 அக்டோபர் 8ன்னு சொன்னா. அக்டோபர் 8ஆம் தேதி என்னவோ நடந்திருக்கு. அக்டோபர் 8ஆம் தேதி. நீங்க எங்க இருந்தீங்க இளவரசி? நீ எங்க இருந்த? அக்டோபர் 8ஆம் தேதி எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குதே. அக்டோபர் 8. என்னங்க, உங்களுக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? அக்டோபர் 8 சொல்லுங்க. அக்டோபர் 8 மகா காணாம போன நாள் அக்டோபர் 9. அப்படின்னா அன்னைக்கு நீங்க? ஆமா, அக்டோபர் 8 நான் பெங்களூர் போயிருந்தேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? ஹெட் ஆபீஸ் விஷயமா நான் பெங்களூர் போயிருந்தேன். 9ஆம் தேதி தான் நான் சென்னைக்கே வந்தேன்.
ஏர்போர்ட்ல இருக்கும்போது தான் ஸ்ருதி எனக்கு கால் பண்ணா. இந்த மாதிரி மகா காணாம போயிட்டாங்கிற விஷயத்த சொன்னா. அப்போ மகா காணாம போனது அக்டோபர் 9. ஆமா அபி. அப்படின்னா அதுக்கு முதல் நாள் அக்டோபர் 8ஆம் தேதி அவ வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது கண்டுபிடிச்சிட்டா அவ ஏன் போனா, எங்க போயிருப்பா, எதுக்காக இவ்ளோ நல்ல தலைமறைவா இருக்கா, இது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? எனக்கு என்னவோ ஏன் உயிருக்கு ஆபத்து இருக்கிறதா தோணல. அப்புறம் மகா உயிர் தான் பெரிய ஆபத்துல இருக்கு. அதுக்காக தான் அவ அவ்வளவு ரிஸ்க் எடுத்து உனக்கு ஃபோன் பண்ணிருக்கா. என்னங்க இந்தாங்க. பார்வதி ஒன்று சொல்ல மறந்தே போயிட்டேனே. முந்தானத்தி கடைக்கு போயிருந்தேன் இல்லையா, அங்க ஒன்ன மாதிரியே ஒரு பொம்பளை பார்த்தேன். அழகா இருந்தாலும் அசிங்கமா இருந்தாலா? வந்து என்ன சமாளிக்கிறீங்க? அழகா இருந்தாலும் சொன்னாலும் உங்களுக்கு ஆப்பு, அசிங்கமா இருந்தாலும் சொன்னாலும் உங்களுக்கு ஆப்பு, மொத்தத்துல உங்களுக்கு ஆப்பு கன்ஃபார்ம். ஏன்டா நான் தான் வாய மூட்டேன்ல. சொல்லுங்க. நான் இந்த ஜென்மத்தை சொல்ல மாட்டேன். மா வாடா வாடா வாடா. செல்வா எந்திரிங்க எந்திரிங்க. என்னடா ஆபீஸ் வேலையெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வர? இது ஆபீஸ் வேலை இல்லம்மா, நிச்சயத்துக்கு எடுத்தோம்ல போட்டோ ஆல்பம், அதான். இரு இரு. இந்தாங்க பாருங்க, அதை எடுத்துட்டு பாருங்க. இது அப்படி வைங்க, அந்த பக்கம் வைங்க. இது வைக்கிறேன். டேடே இது ஏன்பா, என்னப்பா இது? நம்ம நிச்சயம் பண்ண பொண்ணு யாருன்னு அந்த போட்டோகிராஃபர் தெரியும்ல? தெரியாம எடுத்திருப்பான். அதுக்கு இல்லப்பா, அக்காவை போட்டோ எடுத்து அதே அளவுக்கு தங்கச்சியும் எடுத்து வச்சிருக்கான் பாரு. அதானே, எந்த மடையை சொன்னான்னு இந்த மடையை எடுத்து வச்சிருக்கான். அதான் எனக்கும் தெரியலப்பா, அவன்கிட்ட கேட்டா அவன் எதையோ உளறான். டேய் செல்வா, இவன் சரிப்பட்டு வர மாட்டான்டா. நீ ஒண்ணு பண்ணு, கல்யாணத்துக்கு வேற ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணு. என்னடி? சரிப்பா. ஆமா அதான். அப்பா விடுங்கப்பா, இது ஒரு சின்ன விஷயம், இதுக்காக அவன் பொழப்புல மண்ணள்ளி போடலாமா? நடந்ததை மறப்போம், மன்னிப்போம். என்ன அப்படி பார்க்காத, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. இது பகவத்கீதை. இத நான் இப்ப உனக்கு ஞாபகப்படுத்துறேன். இந்த மேட்டரை இதோட விட்டுரு. இப்போதாண்டா தெரியுது அந்த போட்டோகிராஃபர் ஏன் ஈன்னு இழுச்சான்னு. அண்ணன், அழகு எங்க இருந்தாலும் போட்டோகிராஃபர்கள் அதை ஆராதனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி நினைச்சு அவன் எடுத்து வச்சிருக்கலாம்ல. டேய், இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. சரி அண்ணன், ஒரு நிமிஷம் இங்க வாங்க. எங்க வா சொல்றேன். வா வா வா. பரவாயில்ல, சொல்லு. விஷயம் என்னன்னா, அண்ணி சூப்பரா இருக்காங்கல்ல, அவங்கள மட்டும் நீ பாரு. அதை விட்டு பக்கத்து வீட்டு ஆன்ட்டி, எழுத்த வீட்டு மாமி, தங்கச்சி எல்லாம் நீ ஏன் பாக்குற? இருங்க தம்பி, உங்ககிட்ட அப்புறமா நான் பேசிக்கிறேன். ப்ரோ, பாத்துக்கலாம். ஏய், எங்க ரெண்டு பேருக்கு என்னடா ரகசியம்? அம்மா, அண்ணன் தம்பிக்குள்ள 1000 இருக்கும், அதை நீ ஏன் கண்டுக்கிற? ஏடா அது சரி செல்வா, நமக்கு எதுக்குடா 2 ஆல்பம்? அது இல்லப்பா, ஒன்னு நமக்கு, இன்னொன்னு சந்தியா வீட்டுக்கு. நாளைக்கு நான் சந்தியா வீட்டுக்கு போறப்போ நானே கொடுத்துட்றேன். ஓ, டச் ஷூட், கிரேசி காட். இப்பதான் நான் அந்த பக்கமா போலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கேன். கரெக்டா சொல்லிட்டீங்க. நானே ஆல்பத்தை கொண்டு போய் கொடுத்துறேனே. தம்பி, உனக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? நானே கொடுத்துட்றேன். அண்ணன், உனக்கு ஏன்னா சிரமம்? நான் கொண்டு போய் கொடுத்துறேன். இல்லடா தம்பி, உனக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? நானே கொண்டு போய் கொடுத்துறேன். உங்க 2 பேருக்கும் ஏன்பா தேவையில்லாத சிரமம்? நான் கொண்டு போய் கொடுத்துறேன்ப்பா. ஏய், நான் தப்பா எதுவும் சொல்லியப்பா? ஐயோ, அப்படி இல்லப்பா. என்னதான் இருந்தாலும் நீங்க அந்த வீட்டோட சம்பந்தி, உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. அடிக்கடி அந்த வீட்டுக்கு நீங்க போக கூடாதுல்ல. கரெக்ட்ண்ணே. தேங்க்ஸ்டா. இப்போ அதே டயலாக் தான் உனக்கும். நீ அந்த வீட்டு மாப்பிள்ள, அடிக்கடி அந்த வீட்டுக்கு போக கூடாதுன்னு. உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. தேறிட்டடா. இதுக்கு பேர் தான் போட்டு வாங்கிறது. ஓகே கைஸ், நானே பத்திரமா கொண்டு போய் டெலிவரி பண்ணிடுறேன். டோன்ட் வரி, டேக் கேர், பை பை. என்னடே, பார்த்து எடுத்துட்டு போடா. போறேன்.
இந்த போட்டோ பாருங்க, சந்தி அவ்வளவு அழகா இருக்கான்னு. சந்தியா, நம்ம நிச்சயதார்த்த ஆல்பத்தை உனக்காகவே என் தம்பி முத்துக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். பார்வதி, நீ பார்த்துட்டு இந்த வந்துடுறேன். ம். சமதி, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க சமந்தி. நம்ம பசங்களோட என்கேஜ்மெண்ட் ஆல்பத்தை பையன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். ஓ அப்படியா? அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சமந்திமா, நிச்சயதார்த்த ஆல்பம் ஒன்று அனுப்பி வச்சிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்காக தான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். ஆமா, நான் தான் அனுப்பிச்சேன். தேங்க்ஸ் சமந்தி. என்ன சமதி, இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்? இது என் கடமை சமந்தி. தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். சண்முகம், வாங்க, இந்தாங்க. நீ ஃபோன் கொடுங்க. நீங்க உட்காருங்க. சந்திரசேகர் சார். சீக்கிரம் இங்க வாங்க. எஸ் சார். சொல்லுங்க சார். இந்த போனை கொண்டு போய் சைபர் கிரைம்ல குமாரவேல்னு இருப்பார். ஓகே சார். அவர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. எஸ் சார். சீக்கிரம். ஹலோ, குமாரவேல், நான் சண்முகம் பேசுறேன். சொல்லுங்க சார். இங்க கான்ஸ்டபிள் சந்திரசேகர் கிட்ட நான் ஒரு மொபைல் போனை கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். ஓகே சார். ஒரு கொலையில சம்பந்தப்பட்டவங்க திடீர்னு மிஸ் ஆயிட்டாங்க. ஓகே. அவங்க நான் கொடுத்து அனுப்பிச்ச போனுக்கு கால் பண்ணிருக்காங்க. பட் பிரைவேட் நம்பர்னு வந்திருக்கு. அவங்க யாரு என்னங்கிற டீடைல்ஸ் எனக்கு உடனே வேணும். ஓகே சார். ஓகே அண்ணே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் நம்பவே முடியல. அதிர்ச்சியாக இருக்கு. ஒருவேளை அண்ணன் சொல்கிறது கூட உண்மையாக இருக்கலாம் இல்லையா? மகா உயிருக்கு ஆபத்து இருக்கலாம்ல? இளவரசி ரொம்ப குழப்பத்துல இருக்கா. அவ காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, விரதத்துல இருக்கா. மயக்கம் வேற வந்து உட்கார்ந்துட்டா. அண்ணே, ஒரு சின்ன க்ளூ கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க அப்படின்னு. ஒன்று பண்ணுங்க அண்ணே, நீங்கள் வீட்டுக்கு போய் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஞாபகம் வரதெல்லாம் ஒரு பேப்பரில் குறித்து வைங்க. இல்ல சண்முகம், மகா ஃபோன் பண்ணா. அவகிட்ட அவர் ஜெயில இருக்காருங்கிறத சொன்னேன். அதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆனா. ஆனா அவ எங்க இருக்காங்கிறதே சொல்லல. அவ ஏதோ ஆபத்தான இடத்துல இல்ல அவ ஏதோ வர முடியாத ஒரு இடத்துல இருக்கிறதா சொன்னா. கடைசியில அவ அக்டோபர் 8ன்னு என்னமோ சொன்னா. இது கூட பெரிய க்ளூ தான். முதல்ல இது என்னங்கிறத கண்டுபிடிப்போம். சில விஷயங்கள் நம்ம ஆழ் மனசில் நல்லா பதிஞ்சிருக்கோம். பட் சட்ட ஞாபகத்துக்கு வராது. கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும். அவ என்னமோ சொன்னாளே. கொஞ்சம் யோசிச்சு பாருடி. இல்ல அவ. ஹலோ ஹலோ சார், செல்வம் பேசுறேன் சார். இந்த ஃபோன் டீடைல்ஸ்லாம் காப்பி பண்ணிட்டேன் சார். ம் ட்ரேஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சாச்சு சார். ஆ அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் சார். டைம் வேணுமா? ஆமாம் சார். சரி, மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே சார். டெக்னாலஜி இவ்வளவு டெவலப் ஆயிருக்க இந்த காலத்துல ஒரு ஃபோன் எங்கேருந்து வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறது கூடவா சார் கஷ்டம்? நீங்கள் சொல்கிறது சரிதாபி. டெக்னாலஜி எவ்வளோ தான் டெவலப் பண்ணாலும் அதை போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லையே. தீவிரவாதிகளும் அதே தானே யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால் எங்களை விட அவங்களுக்கு தானே இது அதிகமாக பயன்படுது. லெட்டர். என்னது? கடைசியா அவ சொன்ன வார்த்தை அக்டோபர் 8 லெட்டர். இதை மட்டும் தான் சொன்னா. என்ன லெட்டர் அது? மகா காணாம போயிருந்தப்போ அவருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தா. ஆனா மகாவோட மாமா வந்து அந்த மாதிரி ஒரு லெட்டர் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி சாதிச்சிட்டாரு. அப்போ அந்த லெட்டரில் ஏதோ க்ளூ இருக்கு. அப்போ அந்த லெட்டர் இப்போ உடனடியா கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட சரியான ஒரு ஆள் இருக்கு. அப்பா 50 rupees கொடுங்க. எதுக்குடி? எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குமா? இருடி. சம்பந்தியம்மா சந்தியாவோட நிச்சயதார்த்த ஆல்பத்தை அனுப்பி வச்சிருக்கிறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணிருக்காங்க. அப்போ ஸ்பெஷல் கிளாஸ் கேன்சல். அது சம்பந்தியம்மா அனுப்பல, சம்பந்தி தான் அனுப்பிச்சிருக்காரு. அவரே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு.
நான் தான் முதல்ல ஆல்பத்தை பாப்பேன். அத்தையும் அனுப்பல, மாமாவும் அனுப்பல. அவர் தான் அமைச்சிருக்காரு. 2 காப்பி போட்டு எனக்கு ஒன்று அமைச்சிருக்காரு. அவர் தம்பி தான் கொண்டு வராரு. அப்ப நான் கிளம்புறேன். இருடி, என்ன அவசரம்? உன் நிச்சயதார்த்த ஆல்பத்தை பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? நீங்களே பார்த்து ரசிங்க, நான் கிளம்புறேன். ஏய், பணம் கொடுங்கப்பா. ஹாய் அங்கிள். வாங்க தம்பி, உட்காருங்க. வரவேற்பெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. சரி, நீங்க 3 பேர் மட்டும் வந்து வாய் நிறைய வா தம்பி வா தம்பின்னு கூப்பிடுறீங்க. மேடம், ஏன் மேடம் நீங்க ரொம்ப சைலண்டா இருக்கீங்க? நீங்க ஏன் வந்தீங்க? ஏய், சும்மா ரெடி. என்ன இது? இருங்க ஆண்டி, நல்ல கேள்வி. அவங்க தான் கரெக்டா வரவேற்பு கொடுத்துருக்காங்க. நான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அதை பார்த்தா எல்லாரும் அசந்து போயிடுவீங்க. ஆல்பம் தானே? தெரிஞ்சு போச்சா? உங்க வீட்ல இருந்து வளைச்சு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஒரு சாதாரண ஆல்பத்துக்கு இவ்ளோ பெரிய பில்டப்பா? இது சாதாரண ஆல்பம் இல்ல, ரொம்ப ஸ்பெஷல் ஆல்பம். பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்தாங்க. ஏய், கொஞ்சம் தள்ளி உட்காருங்கப்பா. தள்ளுடி. அப்பா, நான் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இரு பார்க்கலாம். அப்பா, அவர் நல்லா இருக்காருல்லப்பா? நீ கூட தான் நல்லா இருக்க. நானும் நல்லா இருப்பேனே. என்னடி இது? ஓ போட்டோவை பெருசு பெருசா போட்டு வச்சிருக்காங்க. அதனால என்னம்மா, நிச்சயத்துக்கு வந்த எல்லாரும் இருக்காங்கல்ல. தம்பி, ஆல்பம் நல்லா கிராண்டா வந்திருக்குப்பா. ஒரே ஒரு குறைதான்ப்பா. என்ன ஆண்டி? மாப்பிள்ளையும் பொண்ணு சேர்ந்தாப்புல ஒரு போட்டோ கூட இல்லையே. 2 பேர் சேர்ந்த மாதிரி நிறைய போட்டோ இருக்குமே ஆண்டி. என்னதான் இருந்தாலும் அதெல்லாம் கிராபிக்ஸ் தானே. தனித்தனியா இருந்ததை ஒன்னா சேர்த்து வச்சு காமிச்சிருக்காங்க. 2 பேரும் நிஜத்துல ஒரு போட்டோவில் கூட ஒன்னா இல்லையே. ஆமா ஆண்டி, அதுவும் கரெக்ட் தான். அது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. நம்ம 2 குடும்பமும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ கூட எடுக்க முடியல. அன்னைக்கு பட்டுப்புடவை மட்டும் தீப்பிடிக்காம இருந்திருந்தா இன்னும் நிறைய போட்டோஸ் எடுத்திருக்கலாம். அந்த சம்பவத்தினால எல்லாருக்கும் மனசு விட்டு போயிடுச்சு. எல்லாரும் ஒன்னா நின்று போட்டோ எடுத்துக்கணும்னு மனசும் இல்லை, நேரமும் இல்லை. சந்தியா வேற அழுதுட்டே இருந்தா, அதனால மாப்பிள்ளையே வேண்டான்னு சொல்லிட்டார். ஏதோ ஆல்பம் பாதியில நிக்கிற மாதிரி இருக்கு. மனசே சரியில்லை. இப்படி அபசகுணமா நடந்து போயிடுச்சே. அம்மா, அதெல்லாம் அபசகுணம் இல்ல, ஜஸ்ட் அன் இன்சிடென்ட், அவ்வளவுதான். இப்போ ரீசெண்டா பேப்பர்ல படிச்சேன், யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் வீட்ல ஃபயர் ஆக்சிடென்ட்டா. அவங்க வீட்ல இல்லாத வசதியா ஆண்டி, ஆனா அங்கேயே ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு பாருங்க. சில விஷயங்கள் நம்ம கையில இல்ல ஆண்டி. இதுக்கு போய் ஃபீல் பண்ண என்ன இருக்கு? ஜஸ்ட் லீவ் இட் ஆண்டி. கரெக்ட். கரெக்டா? தேங்க்ஸ். தம்பி, இருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வாமா. அதுவும் ஃபில்டர் காஃபி. ஷூர் ஆண்டி, ஐ லவ் ஃபில்டர் காஃபி. அப்பா, நான் கிளம்புறேன். 50 ரூபாய் கொடுங்க. நீங்க எங்க தீபா போறீங்க? ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குப்பா. ஓ, ஸ்பெஷல் கிளாஸ். கிரேசி காட், கடவுளோட விளையாட்ட பாத்தீங்களா? எனக்கும் இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. நான் கூட ஸ்பெஷல் கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்கேன். கம்ப்யூட்டர் கிராஷ் கோர்ஸ். டைம் ஆயிடுச்சு, நானும் கிளம்புறேன். பாய். இருங்க தம்பி, காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல டைம் ஆச்சு, நானும் கிளம்புறேன். பாய் பாய், எல்லாருக்கும் பாய். வரேன்ப்பா. வரேம்மா. எங்க ரொம்ப நல்ல பையனா இருக்கான்ல? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா.
என்ன சார், எதுக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்னீங்க? நேத்து எனக்கு மகா ஃபோன் பண்ணியிருந்தா ஸ்ருதி. மகாவா? எங்க இருக்கா, எப்படி இருக்கா? தெரியல ஸ்ருதி, ஆனா இது ஒரு ஆபத்துல இருக்கான்னு மட்டும் புரியுது. எனக்கு ஒண்ணுமே புரியல. மகா கிட்ட இருந்து ஃபோன் வந்தது ஸ்ருதி. ஆனா அவ எங்க இருந்து ஃபோன் பண்ணானே தெரியல. ஏதோ பிரைவேட் நம்பர்னு தான் வந்தது. நம்பர் டிஸ்ப்ளே ஆகல. இதுதான் நடந்துச்சு. மகா நம்பரை போலீஸ் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ருதி, அக்டோபர் 8ஆம் தேதி மகாக்கு என்னமோ நடந்திருக்கு. அது அநேகமா அவ வீட்ல தான் நடந்திருக்கணும். என்ன நடந்திருக்கும்னு உனக்கு தான் தெரியும். ஏன்னா நீதான் அன்னைக்கு வீட்ல இருந்திருக்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. அக்டோபர் 9 மகா காணாம போயிருக்கா. அக்டோபர் 8ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு எனக்கு ஞாபகம் இல்லையே. ஸ்ருதி, இவர் கூட அன்னைக்கு பெங்களூருக்கு மீட்டிங் விஷயமா ஊர்ல இல்ல, பெங்களூர்ல இருந்திருக்காரு. இருங்க ஒரு செகண்ட். மகா கடைசியா என்கிட்ட பேசும்போது லெட்டர்னு ஏதோ சொன்னான். நிச்சயமா அவ எழுதின லெட்டரை பத்தி தான் சொல்லியிருப்பா. இப்போ அந்த லெட்டரை எங்க அப்பா தான் எங்கேயாவது எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கணும்.